நெல்லை மாநகராட்சியில் 3 மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தொற்று நோய் பரவும் அச்சத்துடன் அப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கழிவுநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாநகராட்சியில் உள்ளது தியாகராஜர் நகர் பகுதி. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக பெய்த தொடர்மழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் பாதாள சாக்கடையில் இருந்த தண்ணீர் மாற்று வழியில் திறந்து விடப்பட்டது. கழிவுநீர் முறையாக செல்ல வழியில்லாததால் அருகிலுள்ள ரயில்வே சுரங்கப்பாதையின் கீழ் சுமார் 3 அடிக்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. இந்த மாதிரி இந்த சீவேஜ் வாட்டரு இந்த இடத்துல கார்பரேஷனே உடைச்சி இதை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 8-10 வருஷமாக இப்படித்தான் உடைச்சி விடுதாங்களே ஒழிய இதுக்கு பெர்மனண்டாக ஒரு ரெமெடி பார்த்து அந்த சீவேஜ் வாட்டர் வெளியே வராமல் தடுப்பதற்காக இந்த மாநகராட்சி அதிகாரிகள் பொறியாளர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை. கடந்த 3 மாத காலமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள கழிவு நீரால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தியாகராஜ நகர் பகுதியில் இருந்து பாளையங்கோட்டை, நெல்லை டவுன் போன்ற பகுதிகளுக்கு பல்வேறு பணிகளுக்காக செல்பவர்களும் மகாராஜ நகர் பகுதியில் இருந்து தியாகராஜ நகரில் உள்ள பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வழியாகத்தான் செல்கின்றனர். தற்போது தேங்கியுள்ள நீரால் 1 கிலோமீட்டர் சுற்றி மாற்றுப்பாதையில் சென்று வருகின்றனர். இந்த சாக்கடை போலும் 3 மந்த்தா ஓப்பனாக கிடக்குது. ஏன்னா நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், இங்கே உள்ள மக்கள் கவனிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா சுகாதாரமும் சரியில்லை. வீடு காய்ச்சல், சின்ன குழந்தைகளெல்லாம் காய்ச்சலில் ரொம்ப சங்கடப்பட்டு வீடு காலி பண்ணி போகிறாங்க சார். இதுக்கு ஒரு முடிவு வேணும் எங்களுக்கு, தெரியுமா? திறக்க பூட்ட எதான் வேலையா இது சாக்கடை திறக்கிறாங்க. அப்புறம் இந்த பாதாள சாக்கடை வாசல்லாம் கட்டி கிடக்கு, வீட்டுக்குள்ளேயும் போகுது சாக்கடை. நாங்கள் என்ன செய்வோம்? மக்கள் எவ்வளவோ சொல்லியும் பார்த்துட்டோம். எங்களுக்கு சுகாதார நிலை வேணும். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சானா சாக்கடை பூரா வீட்டுக்குள்ளே தான் போகுது. அவன் சொன்னால் ஃபோன் பண்ணால் வரமாட்டுக்கு. நாங்கள் எவ்வளவோ ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கும் வரமாட்டுக்கு. இது குறித்து நெல்லை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரியிடம் கேட்டபோது இதற்கென தனியாக திட்டம் போடப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள பாலை மண்டலத்தை சார்ந்த தியாகராஜ நகர் 8வது வார்டு வடக்கு தெருவில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே வந்துள்ளோம்ல, அதற்காக தனியாக எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டு அதனுடைய வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. தண்ணீர் தேங்காத வண்ணம், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் அந்த பணிகளை மாநகராட்சி உடனடியாக செய்யும். 3 மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை இதுநாள் வரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அப்பகுதி மக்களிடையே கேள்வி எழுந்துள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பம். சுடலை குமார், நியூஸ் 7 தமிழ், நெல்லை.